ஏலேருந்து பிக்கு போகக்கூடிய கரண்ட் வந்து எப்படி எடுத்துக்கோன்னா I1 எடுத்துக்கும். ஏலேருந்து எங்கே போகிறது பிக்கு போகிறது. அதே போல் ஏலேருந்து டிக்கு போகிறது எப்படி எடுத்துக்கோன்னா I2 அப்படின்னு எடுத்துக்கும். இது எப்படி எடுத்துக்கணும் I2. இது வழியாக போகக்கூடியது I1, இது வழியாக போகக்கூடியது என்னது I2. அடுத்து ஏலேருந்து பிக்கு போயிட்டு பிலேருந்து வெளியில் போகும் பார்த்தீங்களா, இந்த கரண்ட் எப்படி எடுத்துக்க போகிறோன்னா I3ன்னு எடுத்துக்க போகிறோம். என்ன எடுத்துக்க போகிறோம் I3. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்லேருந்து டிக்கு போகுமா, டிலேருந்து என்ன ஆகும் சிக்கு போகும். இந்த கரண்ட் எப்படி எடுத்துக்க போகிறோன்னா I4ன்னு எடுத்துக்க போகிறோம். இது ஏலேருந்து பிக்கு போகிறது I1, ஏலேருந்து டிக்கு போகிறது I2, பிலேருந்து சிக்கு போகிறது I3, டிலேருந்து சிக்கு போகிறது I4. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கால்வனாமீட்டர் வழியாக கரண்ட் போகுது. அதாவது ஜங்ஷன் B to D, ஜங்ஷன் B to D வந்து என்ன ஆகும்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட் எப்படி எடுத்துக்கணும்னா கால்வனாமீட்டர் கரண்ட் IG. கால்வனாமீட்டர் கரண்ட் எப்படி எடுக்க போகிறோம் IG அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா?